உங்கள் மெக்கானிக்கு வண்டி வந்து கிளச்சு வேலை செய்யலை, ஃபுல் டெட்டு. ட்ரோ பண்ணிவிட்டு எடுத்துன்னு வர மாதிரி இருக்குது. கிளச் வந்து பெடல் வந்து வேலை ஃபங்க்ஷன் ஆகுது, ஆனால் கீர் உழ மாட்டேங்குது. கீர் உழுது, மூமெண்ட் இல்லை. வண்டி மூவ் பண்ணால் எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், கீரில் தான் இருக்குது, ஆனால் மூவ்மெண்ட்டு கிடையாது. அதுக்கு தான் நம்ம இப்போ கீர் பாக்ஸ் இறக்கிட்டு க்ளச் பிளேட்டு மாற்ற வேண்டியதான். என்ன கண்டிஷன் இருக்குன்னு கழட்டி பார்த்துக்கலாம். கீழே படுத்துட்டு 4 போல்ட்டு ஜாயிண்ட் போல்ட்டு கழட்டிடலாம். பெட்டு ஜாயிண்ட்டுக்கு உண்டான பெட்டு லப்பர் வருது, போல்ட்டு நட்டு அது கழட்டிட்டு அப்படியே ஒதுக்கி வச்சிட வேண்டியதான். இங்கேருந்து உருவிட்டு அப்படியே ஒதுக்கி வைக்க வேண்டியதான். அப்புறம் கீர் மேலே டாப்பு சீல்டு 4 போல்ட்டு கழட்டிட்டு கீராடு வெளியே எடுத்துகிட்டு மேலே உள்ள கவருக்கு 4 போல்ட் வருது, அது கழட்டியாச்சு. இது த்ரெட்டு டைப் தான் மண்டை, அது வெளியே எடுத்துகிட்டு போல்ட்டு நட்டு இது தனியாக வெளியே வந்துடும். நம்மளுக்கு செட்டாக தான் எடுக்க போகிறது. பின்லாக்கு வரும் பாருங்கள், 2 போல்ட் வரும், ஸ்ப்ரிங்கு வரும், அது வெளியே எடுத்துகிட்டு இதே மாதிரி இங்கேயே எடுத்துகிட்டு அந்த பிளேட்டோட 3 போல்ட் வருது, இந்த 3 போல்ட்டு கழட்டி வெளியே எடுத்துடலாம். ராடோட வெளியே வந்துடும். வெளியே எடுத்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். வெளியே எடுத்தாச்சு. இது எதுவும் உள்ள டஸ்ட் பார்ட்டிக்கல் எதுவும் போகக்கூடாது சொல்லி நம்ம ஒரு வேஸ்ட் வச்சு துணி வச்சு அடைச்சிட வேண்டியதான். சென்சர் பக்கம் இப்போ இருக்கிற கண்டிஷனில் இருக்குது. நம்ம கழட்டினது பார்த்தீங்கன்னா சுத்து போல்டு 4 போல்டு வர மெயின் போல்டு, செல்ஃப் மோட்டருக்கு ஒரு 3 போல்டு, மேலே ஒரு சென்சர் செட்டாக வெளியே எடுத்தாச்சு 2 போல்டு 10 சைஸு. சாக்கெட்டெல்லாம் ஸ்பீடாக மீட்டர் தான் சரி, ரிவர்ஸ் கீரு சாக்கெட்டு கழட்டி ஒதுக்கிற வேண்டியதான். மேலே கீரு லிவரி செட்டாக வெளியே எடுத்துகிட்டு வேஸ்ட்டு வச்சு ரெஸ்ட்டு பார்ட்டிக்கல் போகக்கூடாது சொல்லி வேஸ்ட் வச்சாச்சு. அது கிராஸ் பேர் கட்டுறதுக்கு முன்னாடி ஜாக்கி சப்போர்ட்டுக்கு ஜாக்கி கீர் பாக்ஸுக்கும் சரி 2க்கும் ஜாக்கி வச்சுட்டு 4 போல்டு, இங்கே 2 போல்டு, அந்த பக்கம் 2 போல்டு கழட்டிட்டு அப்புறம் சென்டரில் 2 போல்டு கொடுப்பான், கழட்டி வெளியே எடுக்க வேண்டியதான். அப்புறம் பெட்டில் பருக்குன்னு 4 போல்டு கழட்டி வெளியே எடுத்தாச்சு. இப்போ இறக்குற கண்டிஷனு நம்ம இறக்க வேண்டியதான். கொஞ்சம் சேஃப்டியோட இறக்கணும். இறக்கிற வேண்டியதான். ஒரு வழியாக கியர் பாக்ஸ் இறக்கியாச்சு. இறக்கும் போது இந்த ஸ்பான்ச் மாதிரி இருக்குது பாருங்கள், கிளச் பிளேட் இடத்துல தான் உட்காரும், ப்ரெஸ் இது பிக்கப் பிளேட்டில், அதுதான் அதோட தூள். ஒன்று மெரிச்சு ஓட்டு வச்சுருக்கலாம், காலால் அழுத்தி வச்சுக்கிட்டே ஓட்டியிருக்கலாம். அதான் நம்ம கழட்ட போகிறோம். பிளேட்டு கழட்டியாச்சு. ஃபுல்லாக ரெண்டு மாதிரி இருக்கும் பாருங்கள், ரிவெட்டு தான் தெரியுது. அப்பாடி சொன்ன மாதிரி இது இன்னும் இருக்கிற மெட்டீரியல் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்பாஞ்சு மாதிரி தான் கொட்டியிருக்கு. புது கிளச் பிளேட்டு வாங்கியாச்சு. இந்த திக்னஸுக்கும் அந்த திக்னஸுக்கும் பாருங்கள், ஃபுல்லாக சொட்டை விழுந்துருக்கு. இப்போ புதுசாக அசம்பிளி பண்ணிட வேண்டியதான். மாற்ற வந்து எம்ரி சீட்டை அடிச்சுட்டு மாட்ட வேண்டியதான். அசம்பிளி பண்ணியாச்சு. இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரணும். அது இந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் பிக்கப்போ வந்து ப்ரெஷர் பிளேட் வந்து வேலை செய்யும். கிளச் பிளேட் வந்து சரி, பேரிங் வந்து புதுசு போட்டாச்சு. லாக்கிங் டைப் தான். வந்து வெளியே எடுக்கும்போது வெளியே வந்துடும். இந்த ஸ்டெப்பில் உட்கார வச்சுட்டு மாட்ட வேண்டியதான். கீர் பாக்ஸு ஏற்றியாச்சு. இந்த கரெக்டாக இந்த ஸ்டெப்பு வருதுல்ல, ஸ்டெப்பு கரெக்டாக மேட்ச் ஆகணும். எடுக்கும்போது வந்து நியூட்ரல் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக மாட்டும் போது அப்படியே அசையாமல் அதே நியூட்ரலில் தான் மாட்டணும். அவள் நோந்துச்சுன்னா ஒரு பல் ஏதாச்சும் ஒரு ராடு நோந்துச்சுன்னா கீர் லாக் ஆகிரும், கீர் உழாது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். வண்டி முடிஞ்சிச்சு, மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ரிவர்ஸில் எடுத்துருங்க. இப்போ எல்லா கீர் போட்டு மூவ் பண்ணி பாருங்க. நல்லா எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. கீர் எல்லாம் உழுதா? கிளச் எல்லா கீருமே உழுது.